Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். FDDAலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியாவில். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜரில் ஒரு வேகன்சி, டெக்னாலஜிஸ்ட் ஃபிசிக்கல் லெபார்ட்ரிஸில் ஒரு வேகன்சி, டெக்னாலஜிஸ்ட் கெமிக்கல் லெபார்ட்ரிஸில் 3 வேகன்சி, ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட்டில் 2 வேகன்சி, லேப் அட்டண்டன்ட்டில் ஒரு வேகன்சி. ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜருக்கு BA அல்லது BTech, இல்லை நான் கிராஜுவேஷன் நீ சயின்ஸ் முடிச்சிருக்கு அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். பட் அது கூட MBA அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜிஸ்ட் ஃபிசிக்கல் லெபார்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா BA அல்லது BTech இன் எனி ஃபீல்டு, இல்லை நான் இன்ஜினியரிங் முடிக்கல அப்படிங்கிறீங்க, ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அது கூட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது நம்ம BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கேன், இல்லை MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை 10 இயர்ஸ் ஆஃப் ரெலவென்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் BA அல்லது BTech இன் இன்ஜினியரிங் எனி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. டெக்னாலஜிஸ்ட் கெமிக்கல் லெபார்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா BA அல்லது BTech இன் எனி ஃபீல்டு அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் அதே கேட்டகரி தான். ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அல்லது கிராஜுவேஷன் இன் எனி ஃபீல்டு, அதாவது சயின்ஸ் ஃபீல்டாக இருக்கணும், அதாவது பயாலஜி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அதில் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். OBCயாக இருந்தால் 53 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்ஸ் 55 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெக்னாலஜிஸ்ட் ஃபிசிக்கல் லெபார்ட்ரிஸ், டெக்னாலஜிஸ்ட் கெமிக்கல் லெபார்ட்ரிஸ் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட்ஸ் 43 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்ஸ் 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, OBC கேட்டகரிக்கு 33, SC/ST கேட்டகரிக்கு 35. லேப் அட்டண்டன்ட் ஜென்ரலுக்கு 30, OBCக்கு 33, SC/STக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு மினிமம் 92,000 ப்ளஸ் அலவன்ஸ், டெக்னாலஜிஸ்ட் லேபுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 44,000 ப்ளஸ் அலவன்ஸ், ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட் 31,000 பெர் அலவன்ஸ், லேப் அட்டண்டன்ட் 20,000 பெர் மந்த். பார்த்தீங்கன்னா வெறும் 12th பாஸாக அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கே பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி 20,000 இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ, ஸோ அந்த இன்டர்வியூஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 13 அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதுக்கான லிங்க்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.